மாமா. மோகனா, உனக்கு இவங்க அப்பாவுக்கு தான் நான் மாமா. உங்க அம்மா வகையில தூரத்து உறவு, கடைசி தம்பி. இந்தடா, இனிமே கூப்பிடுறதுன்னா அப்பா மாமா அப்பா மாமான்னு கூப்பிடணும். அப்பம்மா எப்பம்மா? அப்பமா தோசையாவது அப்பா மாமா. ஓஹோ, விச்சு வந்திருக்கானா? சரி சரி, நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. உட்காருப்பா. என்ன இந்த பக்கமே காணோம்? அது ஏன் கேக்குறக்கா, கடை வேலையே சரியா இருக்குது. ஆமா, எப்படி இருக்கா உன் சம்சாரம் பார்வதி? பேர்லயே இருக்க பார் அவதின்னு, அதுக்கப்புறம் எப்படி இருப்ப? கல்யாணமாய் இத்தனை வருஷமாச்சே, ஏதாவது உண்டா இருக்காளா? குண்டா இருக்கா. குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக டாக்டர் கிட்ட போனா கர்ப்பத்துல கோளாறுன்றான், ஜோசியர்கிட்ட போனா கிரகத்துல கோளாறுன்றான், பச்சா குறைக்கு வீட்டுல ஒரு சாமியார் வேற, அவன் வேற கோளாறு பண்ணிட்டே இருக்கான். பார்வதி உடம்புல தாயத்து கட்டாத இடமே இல்ல. மொத்தத்துல ஒரு அளவுக்கு வரிப்புதற மாதிரி ஆகிட்டாங்க. அந்த விடுக்க ஏக்கா, குணசேகரனை குணப்படுத்துறதுக்கு யாரோ ஒரு பொண்ணை கூட்டியாந்துருக்கீங்களா? இன்னைக்கு கல்யாணம் வேற பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. என்னமோ பொம்மை கல்யாணமா? அது என்ன கல்யாணம்? நானே மாடிக்கு போய் குணசேகரனை பார்த்து வந்துடுறேன். சரி. குடிச்சா மோர் எடுத்து வை. ஆமா, மாடிக்கு எங்க போற? என்னப்பா, குணசேகரனை கல்யாணம் வாழ்த்த போறேன். ஆமா, பெரிய கல்யாணம், இவர் வாழ்த்த போற. போயா போய் கடையை துறை. குணசேகரா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க. உட்காருமா. ஆரம்பிங்க. இத வர மாலை எடுத்துக்கமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்குங்க. மாலை போடுமா. மாலை போடுங்க போடுங்க. என்னடா இது கொடுமை. அவனும் என் வயசுல பிறந்தான் தாண்டா. அந்த பையன் மிருகம் மாதிரி நடந்துக்கிறான். அவன் என்ன செய்ய? நீதான்டா மிருகம், நீதான். கூட பிறந்தவனு கூட கருணை இல்லாம கொல்றியே. உன் புள்ள மேல ஒரு துருப்பப்பட்டா நீ தாங்குவியாடா? புரியாம பேசாதீங்கம்மா. புரிஞ்சுதாண்டா பேசுற பூல். அடக்கலாமே தவிர அப்பாவை அவன் அடிக்கிறதுல என்னடா பெருமை? என்ன பெருமை? என்ன பாரு, நீங்களும் சேர்ந்து பேசுறீங்க. அவன் பைத்தியத்தையும் தாண்டி பயங்கர வெறியன் ஆயிட்டான். அப்பா, நானும் என் குடும்பமும் இங்கேயே இருக்கணும் நீங்க விரும்பினா முதல்ல அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு துரத்துங்க. அவன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுங்க. அப்படியே என்னையும் சுடுகாட்டுக்கு அனுப்பிடுங்கடா. அம்மா, ஆமா, இத பாரு, என் போய் இருக்கிற வரைக்கும் அவனை எங்கேயும் அனுப்ப விட மாட்டேன். நீ அண்ணன், நான் அம்மாடா, அம்மா. இங்க எக்கராது கட்டு போங்க. இங்க நிக்கிறீங்க, வாங்க. அம்மா
ஆஸ்தியை கொடுத்த ஆண்டவன் அமைதியை கொடுக்க மாட்டேங்கிறானே. கொடுப்பாங்க, நிச்சயமா கொடுப்பான். தாயின் கண்ணீருக்கும் தகப்பனோட கவலைக்கும் அவனுக்கு அர்த்தம் தெரியாதா? சேகர் நிச்சயமா குணமாயிடுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவருக்காக எதையும் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அம்மா அம்மா. ஷீலா, நோட்டு பறந்ததை கூட நான் பார்க்கல. ஆனா நீ பறந்து பறந்து அதை எடுத்தியே, அந்த அழகு. அந்த காட்சி அங்கிள் தான் பக்கத்து ரூம்ல இருந்து கத்துது. அவன் யாரையாவது திட்டிக்கிட்டு இருப்பான். ஏன் டார்லிங், நீ அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியாது? பண்ண முடியும். ஆனா அவன் எங்க அப்பாவோட ஜால்ரா வச்சே. ஜால்ரா? வாட் ஜால்ரா? அதான் ஜெய் சப் தானம் போடுறவன். ஓ, இஸ் ஹி சோ சீப்? அவன் சீப் மட்டும் இல்ல, இஸ் a dangerous chap. நீ உருப்பட மாட்ட, உருப்பட மாட்ட. As per your order, we are sending 500 tins of silk cloth. 500 tins of silk cloth. ஏப்பா, தில்லி அனுப்ப போற சில்க, அது என்ன சில்கா இல்ல மில்கா? இவள ஏய், எழுதுறது ஒழுங்கா எழுது, பென்சில் திருப்பிக்க. வைக்கிறவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், தெரியுமா? மாமா, யார சொல்ற? வேற யார வச்சிருக்கிய? ஒருத்தன். நம்ம பண்றது பட்டு வியாபாரம் இல்லையா? கஞ்சி வரத்தை பத்தி கேட்டா வடகரையா தெங்கரையா சுடு சுடு பொங்கல உத்தரவத்தை அடிச்சுட்டானுங்க, கேஸ் எடுக்குதுன்றான். யாரு? சேல்ஸ்மேன் சிதம்பரம். அவன் தேவையா? தூக்குன்றேன், எல்லாத்தையும் தூக்கு. சத்தம் போடாத. ஆபீஸ் கால போடு சொல்றாருல, ஆபீஸ்ல நீ தான் கால போடு. பாத்தியா பாத்தியா, ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுற அந்த மாமா. மறுமனே பாத்தியா இன்சல்டிங்கா பேசுறா. அவங்க வேலையை போய் பாருங்க. ஷீலா, உன் சீட்டுக்கு போ. மாமா, உன் ரூமுக்கு போ. நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு லீவ் வேணும். எதுக்கு லீவ் வேணும்? இன்கம் டாக்ஸ் கணக்கே இன்னும் முடிக்கல. இன்கமே இல்ல, அப்புறம் டாக்ஸ் பத்தி எப்படி? ஏதோ கணக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தியன்னு ஸ்ரீராமஜா 100 வாட்டி எழுதி வச்சிருக்கேன். மாமா, நீ போறியா இல்லையா? போ. நீ வாடி, போய் தொலை. ஓடி. அம்மா, வெறும் வயிற்றோட படுக்க கூடாதும்மா, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. பரவாயில்ல வேலு, பசி இல்லை. ஆமா, அடிக்கடி கவிதாங்கிறாரே, யார் அந்த பொண்ணு? ஒரு தமிழ் வாத்தியாரோடைய மகன், ஏழை, ஆனா அழகும் அறிவும் நிறைஞ்ச குழந்தை. தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் சிநேகம். தம்பி அதைத்தான் கட்டிக்கணும்னு இருந்தார். ஆனா எல்லாரும் அதுக்கு தடையா இருந்தாங்க. அப்படி தூண்டி விட்டவே அந்த துரோகி பையன் சுகுமார். சுகுமாரா? ஆமாமா, இந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரன். பக்கத்து மாடிதான் அவன் வீடு. அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. அப்புறம் தம்பி கவியரங்கத்துக்கு பட்டணம் போயிருந்தப்போ இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏதோ கோளாறு பண்ணி அவனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அப்பாவை எப்படி சம்மதிக்க வச்சுட்டான். ஆமா, அதுக்கு அந்த கவிதா எப்படி சம்மதிச்சா? செத்து போயிடுவேன்னு அப்பன் பயமுறுத்தினா எந்த பொண்ணுமா மாட்டேன்னு சொல்லும். பட்டணத்திலிருந்து திரும்புற தம்பிய அந்த துரோகி பையன் வேணும்னே தன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டான். பக்கத்து மாடியில தான் விருந்து நடந்தது. தம்பி பாவம் மனநொந்து அங்க போனார். அப்போ கவிதா, யார் வந்திருக்கா பாரு. ஏன் மலைச்சு போய் நிக்கிற? என்ன செய்யறது? மலரை பார்க்கிற திறமை உனக்கு இருந்தது, ஆனா அதை பறிக்கிற திறமை எனக்கு இருந்தது. உனக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். அதனால மலரை துடுக்கிறவனுக்கே மாலை சொந்தமாயிட முடியுமா? அது அடுத்தவன் கைக்கும் போகலாம் இல்லையா? அப்ப அது மலருடைய குற்றம் தானே? அப்படி சொல்ல முடியாது.
மாலை தானா யார் கைக்கும் போறதில்லை. பணத்தை கொடுத்து அந்த மாலையை பறிக்கிறானே அவன் தான் குற்றவாளி. தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். கவிஞரே, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது பாட தோணுமே? எங்கே எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. ஆமா சார், அவசியம் நீங்க ஒரு பாட்டு பாடலாம். அந்த ராத்திரிக்கு அப்புறம் தம்பியினுடைய வாழ்க்கை விடியவே இல்லம்மா. ஆனா அந்த அயோக்கிய பையன் அடுத்த மாடியில ஆனந்தமா தான் இருக்கான். அம்மா, நேரமாச்சு, சாப்பிடுங்கம்மா. இதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி வேலை சாப்பிட முடியும்? நீ சாப்பிட்டுடு, நான் வரேன்.